கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீவ வார்த்தைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேச போகிறார். உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 17:25. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவியேற்க வெளிப்படுத்தினேன். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. தாய் சொல்லாரு, எனக்கு மனதைரியம் கிடைச்சிச்சுன்னு. இந்த ஜீவார்த்தையின் தலைப்பை தான் மன தைரியம் கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ஒரு மன தைரியம் நமக்கு மிக மிக முக்கியம். வாழ முடியும், என்னால் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு மன தைரியம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே செய்ய முடியும். என்னால் முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் வாழ முடியாது, இனி என்னால் சம்பாதிக்க முடியாது, என்னால் இனி சாதிக்க முடியும் நம்ம நினச்சிட்டேன்னா எதையுமே செய்ய முடியாதெல்லாம் மாறிடும். ஒரு தைரியம் இருக்கணும், என்னால் இது செய்து முடிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தாய் சொல்லாரு, உம்மால் எனக்கு மன தைரியம் கிடைச்சிச்சு. எனக்கு நீர் வீடு கட்டுவேன்னு சொல்லி வெளிப்படுத்தினீர்ல, உடனே எனக்கு ஒரு மன தைரியம் கிடைச்சிச்சு. இப்போ ஜெபிப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு சாக்கியம் கிடைச்சின்னு சொல்லார். உங்களை அப்படியே கத்து நடத்த போறார். எல்லாத்துலேயும் இன்னொரு தைரியம் வரப்போகுது. பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க. அதிசயம் நடக்க போகுது. உங்கள் சோர்வுகள், கவலை, கண்ணீர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தரப்போகிறார். சில நேரங்களில் சில காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லும்போது கூட இது எப்படி செய்து முடிக்க முடியும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஆவியார் நம்மளை பலப்படுத்தும். இது செய்து முடிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சில சம்பவங்கள், சில இடங்களை அப்படி பார்த்துருக்கிறேன். சில ஊழியங்களை ஆண்டவர் நிறைவேற்ற சொல்லும்போது அது இது எப்படி செய்து முடிக்க முடியும்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். குறிப்பாக ஒரு தலைப்பை கொடுப்பாரு. இந்த தலைப்பில் பேசுன்னு சொல்லுவார். 3 நாள் இந்த உபாசம் கூட நடத்துன்னு சொல்லுவார். எப்படி செய்ய முடியும்னு நினைப்போம். அதே போல் சில நேரத்தில் ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற சொல்லுவார். அது பல லட்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். கையில் பணமே இருக்காது. மாம்சத்தில் ஒரு பயம் உண்டாகும். கொஞ்ச நேரத்தில் கத்த தைரியப்படுத்துவார். நடக்கும். உடனே விசுவாசம் பெருகும். அது அப்படியே செய்து முடிக்கப்படும். இன்றைக்கி உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாருக்குமே மன தைரியம் கிடைக்க போகுது. தைரியப்படுத்தி அற்புதத்தை செய்ய போகிறார். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பன், மன தைரியத்தை தருகிற எங்கள் அன்பு தகப்பன். யாரெல்லாம் சோர்ந்து போய் நம்பிக்கை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களோ, உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி அற்புதம் செய்யும். உடைய நாம மகிமைப்படட்டும். வியாதிப்பட்டவர்களை தைரியப்படுத்துங்க. கடன் பிரச்சனை இருக்கிற மக்களை தைரியப்படுத்துங்க. பிரிந்து வாழுகிற மக்களை தைரியப்படுத்துங்க. இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு யாரெல்லாம் தற்கொலை எண்ணத்தோடு இருக்காங்களோ அவங்கள தைரியப்படுத்துங்க. சாதிக்க முடியும், வாழ முடியும் என்கிற ஒரு உணர்வை எங்கள் ஆண்டவர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். நன்றி. விசேஷமாய் ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தெய்வ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீ சொல்லியிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.